வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா 2026ஆம் ஆண்டிற்கான அழைப்பிதழ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் முக்கியமான சில விழா நாட்களை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாசி திருவிழா 2026ஆம் ஆண்டு கொடியேற்றம் நடைபெறுவதற்கு முந்தைய நாள், அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி கொடிப்பட்ட வீதி உலா நடைபெறும். அது எங்கிருந்து நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் வடக்குரத வீதியில் உள்ள 14 ஊர் செங்குந்தர் 12ஆம் திருவிழா மண்டகப்படியில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் தெய்வானை மீது கொடிப்பட்டத்தை வைத்து மாலை 4:30 மணிக்கு மேல் வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 21ஆம் தேதி காலை 5 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் மகர லக்னத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெறும். மாசி திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான ஏற்றம் பிப்ரவரி 27ஆம் தேதி காலை நடைபெறும். பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் கும்ப லக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ சண்முக பெருமானின் உருகு சட்ட சேவை நடைபெறும். மாலை 4:30 மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ சண்முக பெருமான் பிள்ளையன் கட்டளை மண்டகப்படியிலிருந்து தங்கச்சப்பரத்தில் சிவபெருமான் அம்சமாக சிவப்பு சாத்தி திருக்கோலத்தில் 8 திருவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் திருக்காட்சி நடைபெறும். 8 திருவீதிகளில் உலா வந்து பின்னர் மேலை கோவிலில் காயாமொழி ஆதித்த நாடார்கள் சார்பாக நடைபெறும் சேர்க்கை தீபாராதனைக்கு பின் பந்தல் மண்டபம் முகப்பில் உள்ள வெள்ளை சாத்தி மண்டபம் வந்து சேர்தல் நடைபெறும். பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு மேல் தையல் நாயகி வகைரா வெண்குபாஷா மண்டகப்படியிலிருந்து சுவாமி ஆறுமுகனைனார் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி வெள்ளை சாத்தி திருக்கோலத்தில் 8 திருவீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் திருக்காட்சி நடைபெறும். பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேல் பாளையங்கோட்டை பாப்புலர் திரு மணக்காவலம் குமாரர்கள் அக்தார்கள் கணபதியா பிள்ளை பாலசுப்பிரமணியன் தியாகராஜன் மண்டகப்படியில் இருந்து சுவாமி பச்சை சாத்தி திருக்கோலத்தில் விஷ்ணு அம்சமாக எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் திருக்காட்சி நடைபெறும். 10ஆம் திருநாளான மார்ச் 2ஆம் தேதி காலை 7 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் மீன லக்னத்தில் மாசி திருவிழா 2026ஆம் ஆண்டிற்கான மகா தேரோட்டம் நடைபெறும். நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஆவணி திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பெரிய தேர் இழுக்க மாட்டாங்க. ஆனா மாசி திருவிழாவில் பெரிய தேர் உட்பட அனைத்து தேர்களும் இழுக்கப்படும். அதனாலேயே மாசி திருவிழா ரொம்பவே வெகு விமர்சையாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கிய விழாவாகும். 11ஆம் திருநாளான மார்ச் 3ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் திருச்செந்தூர் டு சாத்தான்குளம் சாலையில் உள்ள தெப்பக்குளத்தில் வைத்து சுவாமிக்கு அலங்காரம், அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று பின்னர் சுவாமி 11 சுற்றுகள் தெப்பத்தை சுற்றி வரும் தெப்ப உற்சவம் நடைபெறும். இந்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய மாசி திருவிழாவிற்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரவிருக்கும் அனைத்து பக்தர்களையும் நம்ம திருச்செந்தூர் சேனல் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். அதே நேரத்தில் திருவிழா காலங்கள் ரொம்ப பக்தர்கள் கூட்டங்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் மற்றும் மற்ற அனைத்து உறவுகளையும் பத்திரமா பாதுகாத்துக்கங்க. தொடர்ந்து மாசி திருவிழா பற்றிய தகவல்கள் மற்றும் வீடியோக்களை நம்ம திருச்செந்தூர் சேனல் மூலமா நீங்க பார்க்கலாம். தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.